பைரவா, உன் இதயம் போல் செயல்படு, உன் எண்ணம் போல் செயல்படு. இதயம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா. அந்த இதயத்துக்குள்ள ரத்தோட்டம் சென்று வருதுங்கிறது கணக்கல்ல. உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தோட்டங்கள் உண்டு. நாடி நரம்புகள் நம்ம உடம்புல கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான நரம்புகள் உள்ளது. அந்த நரம்புகளில் இருதயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹார்ட் பீட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு வலிமை. ஒரு பதட்டமான சூழ்நிலையில் ஒரு பதட்டம் ஏற்படுது அப்படின்னா, ஒரு கஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்னா, அமைதியாக இருந்து சிந்திச்சோம்னா அதில் நம்ம இருதயத்தினுடைய நம்ம ஹார்ட் என்ன சொல்லுது, நம்ம மனதை என்ன சொல்லுது, அதுதான் சொன்னாங்க பெரியவங்க. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய் அப்படின்னு சொன்னாங்க. உன் மனதை ஆழமாக யோசித்து ஆழமாக சிந்திச்சு ஆழமாக செயல்பட்டு பாருங்க. உங்கள் எண்ணங்கள் உங்கள் செயல்பாடுகள் சரியாக அமைஞ்சிரும். ஒவ்வொருத்தருடைய மனிதனுடைய எண்ணங்களும் மிக வலிமையான சக்தி. அந்த வலிமையான சக்தியை நம்ம உட்காந்து சிந்திக்கணும். செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு எண்ணத்தை வலுப்படுத்திக்கணும். அந்த வலிமையான எண்ணத்தை நம்ம செயல்படுத்தி பாருங்க. வாழ்க்கையில் இருதயம் என்ன சொல்லுதோ அது பலமான ஒரு சக்தியாக உங்களுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. நம்ம அண்ணன் ஒன்று சொல்லுவார், தம்பி ஒன்று சொல்லுவான், மாமா ஒன்று சொல்லுவார், மச்சான் ஒன்று சொல்லுவார், பொது மக்கள் ஒன்று சொல்லுவாங்க. கருத்துகள் எல்லாமே எல்லா கருத்துகள் வரும். ஆனால் அதை செயல்படுத்துறது, எண்ணத்தை பிரதிபலிக்கிறது, எண்ணத்தை பலப்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய மனது தான், உங்களுடைய இருதயம் தான் உங்களை வலுவாக்கும், நல்ல எண்ணத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எல்லாரும் சொல்லலாம் எது வேணாலும், ஆனால் நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு ஆழமாக எது படுதோ அதை எடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக மாற முடியும். சில காலத்தில் சில மனிதர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவான எண்ணத்தை யோசித்து செயல்படுத்துறீங்கன்னா பாசிட்டிவாக போய் முடியும். நெகட்டிவாக மனதில் எடுத்துக்கிட்டு நெகட்டிவாக செயல்படுத்துறீங்கன்னா நெகட்டிவாக போய் முடியும். இருதயம்ங்கிறது சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். அதான் எல்லாரும் சொல்லுவாங்க, மனசில் இருக்கிற விஷயத்தை நெஞ்சை தொட்டு சொல்லுன்னு சொல்லுவாங்க. நெஞ்சுங்கிறது இருதயம். அந்த இருதயத்தில் பலமாக சிந்திச்சு பாருங்கள். உங்களுடைய சக்தி உங்கள்கிட்டயே இருக்குங்கிறது என்னுடைய நிலை. கண்டிப்பாக சிந்தனைங்கிறது, சுய புத்திங்கிறது, சுய நிலைங்கிறது நீங்கள் உணரணும். உணர்ந்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் வழிநடத்தி காப்பாற்றி கொண்டுட்டு போக முடியும். சிந்தனை சிந்தனையோடு கலந்து செயல்படும். வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவாய நமக.